இன்றைய வீடியோவில் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் அயனேஷன் எனர்ஜியை கணக்கிட எந்த சீரிஸ் பயன்படும் என்பதை விளக்கமாக பார்க்கலாம். கேள்வி: ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் அயனேஷன் எனர்ஜி கணக்கிட எந்த சீரிஸ் பயன்படுத்தப்படும்? இப்போது ஹைட்ரஜன் அணுவின் எனர்ஜி லெவல்களை சிறிய வரைபடமாக காண்போம். இதிலே அயனேஷன் எனர்ஜி என்பது எலக்ட்ரான் n சமம் 1 நிலைமையிலிருந்து முழுமையாக வெளியே செல்வதற்கான மிகக் குறைந்த எனர்ஜி. இப்போது முக்கியமான விளக்கம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் எலக்ட்ரான்கள் எந்த இறுதி நிலைக்கு வீழ்வதாக இருக்கிறதோ அதனடி அந்த சீரிஸ் பெயர் வரும். லைமன் சீரிஸ் என்றால் எல்லா மாற்றங்களும் n சமம் 1 நிலைக்கு வரும். அயனேஷன் எனர்ஜி என்பது n சமம் 1 நிலையிலிருந்து எலக்ட்ரான் முழுவதும் வெளியே செல்லும் அந்த எல்லை அளவு எனர்ஜி. அதனால் அயனேஷன் எனர்ஜியை கணக்கிடும் போது n சமம் 1 நிலைக்கு தொடர்பான லைமன் ஐ தான் பயன்படுத்துகிறோம். சுருக்கமாக, அயனேஷன் எனர்ஜி என்பது n சமம் 1 நிலைமையுடன் தொடர்புடையது. அதனால் சரியான பதில் லைமன் சீரிஸ் தான். இன்று முல்லிகன் அளவீடு பற்றி பார்க்கலாம். முதலில் கேள்வியை காட்டுகிறேன். இது 4 விருப்பங்கள். சரியான விடையை நாம் கண்டுபிடிப்போம். முல்லிகன் அளவீடு என்பது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கணக்கிடும் முறை. இதற்கான சூத்திரம் அயனியாக்கும் ஆற்றல் மற்றும் எலக்ட்ரான் நாட்டத்தின் சராசரி. இங்கே Ip என்பது அயனியாக்கும் ஆற்றல், EA என்பது எலக்ட்ரான் நாட்டம். எனவே சரியான விடை ஆப்ஷன் டி. இப்போது சி ஆப்ஷன் ஏன் தவறு என்று பார்ப்போம். சி ஆப்ஷனில் அயோனைசேஷன் பொட்டென்ஷியல் மற்றும் அயோனைசேஷன் எனர்ஜி இரண்டும் ஒரே பொருள். அதனால் அது 2 வேறு பண்புகளை காட்டவில்லை. சுருக்கமாக, முல்லிகன் அளவீடு அயனியாக்கும் ஆற்றல் மற்றும் எலக்ட்ரான் நாட்டம் இரண்டையும் பயன்படுத்துகிறது. அதனால் சரியான விடை டி தான். வினா: கீழ்க்கண்ட மூலக்கூறுகளில் மைய அணுவில் ஒரே ஒரு ஒற்றை ஜோடி எலக்ட்ரான் உள்ள மூலக்கூறு எது? விருப்பங்கள்: ACH4 B, H2 O C, NH3 D, XE2. இப்போது ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். சில அணி வரைபடங்களை வைத்து புரிந்து கொள்வோம். CH4 கார்பன் மைய அணி. இதில் ஒற்றை ஜோடி இல்லை. ஆகவே இது இல்லை. இப்போது H2O ஆக்சிஜன் மைய அணி. ஆக்சிஜனில் 2 ஒற்றை ஜோடிகள் இருக்கும். H2Oவில் 2 ஒற்றை ஜோடிகள். ஒரே ஒரு ஒற்றை ஜோடி இல்லை. ஆகவே இதுவும் இல்லை. இப்போது NH3 நைட்ரஜன் மைய அணி. இதில் ஒரு ஒற்றை ஜோடி இருக்கும். NH3இல் ஒரே ஒரு ஒற்றை ஜோடி. இதுதான் சரியான பதில். கடைசியாக XE2. இங்கு மைய அணு சீனான். இதில் 3 ஒற்றை ஜோடிகள் இருக்கும். XE2 3 ஒற்றை ஜோடிகள் கொண்டது. அதனால் இது சரியான பதில் இல்லை. இறுதியாக சரியான பதில் சரி தேர்வு சி. NH3 மைய அணுவில் ஒரே ஒரு ஒற்றை ஜோடி உள்ளது. விளக்கம் பார்க்கலாம். கேள்வி: டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் நிறமுடையதாக இருப்பதற்கு காரணம் என்ன? விருப்பங்கள்: A S எலக்ட்ரான்கள், P T எலக்ட்ரான்கள், C P எலக்ட்ரான்கள், T ஜோடி எலக்ட்ரான்கள். சரியான பதில் P T எலக்ட்ரான்கள். இப்போது விளக்கம். மாற்று தனிமங்களில் டி ஆர்பிடல்களில் எலக்ட்ரான்கள் பகுதி நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த டி எலக்ட்ரான்கள் குறைந்த அளவிலான ஆற்றலுக்கு இடையே மாற்றம் பெறும் போது குறிப்பிட்ட அலைநீளத்தின் ஒளியை உறிஞ்சுகின்றன. அதனால் மீதமுள்ள ஒளி நிறமாய் தெரிகிறது. இதனால் மாற்று தனிமங்கள் நிறமுடையதாக காணப்படுகின்றன. சுருக்கமாக, டி எலக்ட்ரான்களால் ஏற்படும் ஒளி உறிஞ்சலே மாற்று தனிமங்களுக்கு நிறம் தருகிறது. கேள்வி: Lu3+ அயான் UV விசிபிள் பகுதியில் அப்சார்ப் ஆகாததின் காரணம் என்ன? இதோ ஆப்ஷன்கள். ஆப்ஷன்களை பார்ப்போம். சரியான பதிலை பின்னர் ஹைலைட் செய்வோம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, முழுமையாக நிரம்பிய செல். இப்போது காரணத்தை விளக்குகிறேன். Lu3+ அயான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் Xe4F14. இங்கே 4F செல் முழுமையாக நிரம்பியுள்ளது. எனவே F2F டிரான்சிஷன் இல்லை. அதனால் UV விசிபிள் பகுதியில் அப்சார்ப்ஷன் இல்லை. அதாவது Lu3+ அயானில் செல் முழுமையாக நிரம்பியதால் F2F டிரான்சிஷன் நடக்காது. இதனால் UV விசிபிள் பகுதியில் அப்சார்ப்ஷன் இல்லை. இந்த வீடியோவில் NH2OH எனும் மூலக்கூற்றில் நைட்ரஜன் இன் ஆக்சிடேஷன் நிலை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்க்கலாம். கேள்வி: NH2OH மூலக்கூற்றில் நைட்ரஜன் இன் ஆக்சிடேஷன் நிலை என்ன? கீழே தேர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் மூலக்கூற்று அமைப்பை எழுதிக் கொள்வோம்.
இதில் நைட்ரஜன் 2 ஹைட்ரஜன்களுடன் இணைந்துள்ளது, மேலும் ஆக்சிஜன் மற்றும் ஒரு ஹைட்ரஜன் உள்ளது. இப்போது ஆக்சிடேஷன் நிலையை கணக்கிடலாம். நைட்ரஜன் இன் ஆக்சிடேஷன் நிலையை X என்று வைத்துக் கொள்வோம். ஹைட்ரஜன் பொதுவாக +1, ஆக்சிஜன் பொதுவாக -2. NH2OH என்பது நியூட்ரல் மூலக்கூற்று. ஆகஸ்ட் எல்லா ஆக்சிடேஷன் நிலைகளின் கூட்டுத்தொகை 0 ஆகஸ்ட் வேண்டும். அதனால் சமன்பாடு X 3 ஹைட்ரஜன் பெரு +1 மேலும் ஆக்சிஜன் -2 சமம் 0. இதை தீர்க்கலாம். 3 -2 என்பது +1. அதனால் X +1 சமம் 0. இதனால் X சமம் -1. அதனால் சரியான பதில் -1. தேர்வு C. இன்றைய வீடியோவில் ஒரு கார்பனிக் ரசாயன வினையை முடிக்க எந்த ரியாக்டர் தேவை என்பதை கண்டுபிடிக்கப் போகிறோம். கீழே உள்ள வினையை பாருங்கள். ஹான் Cl X என்பது நாசியல் CH3O மற்றும் NH2O ஆகஸ்ட் மாறுகிறது. இப்போது கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்களை பார்க்கலாம். இந்த வினையில் நாசியல் உருவாகிறது. அதனால் X இல் சோடியம் இருக்க வேண்டும். மேலும் CH3O உருவாகிறது என்றால் X ஒரு மெதாக்சைடு, அதாவது CH3O- ஆகஸ்ட் இருக்க வேண்டும். அதனால் சரியான ரியாக்டர் CH3O, அதாவது ஆப்ஷன் டி சரி. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் CH3O இருந்து CH3O- வருகிறது. அது ஹான் Cl இலிருந்து குளோரைடு வெளியேறும் போது நாசியல் உருவாகிறது மற்றும் CH3O உருவாகிறது. இவ்வாறு இந்த வினைக்கான சரியான தேர்வு ஆப்ஷன் டி CH3O. நன்றி. இந்த காணொளியில் ஒரு பல்குறி வினாவுக்கு விடை மற்றும் காரணத்தை பார்க்கலாம். கேள்வி: பாஸ்பின் வாயு காற்றில் தீப்பிடிக்கும் போது எந்த வகையான புகையை உருவாக்கும்? அதற்கான தேர்வுகளையும் பார்க்கலாம். விருப்பங்கள்: A. பிரோன்ரின், B. ஜெல்லோரின், C. வோர்டெக்ஸ்ரின், D. பிங்குரின். சரிவிடை C. வோர்டெக்ஸ்ரின். இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். விளக்கம்: பாஸ்பின் வாயு காற்றில் உடனே தீப்பிடிக்கும் தன்மை கொண்டது. அது எரியும் போது உருவாகும் புகை வளையமாக சுழலும் தோற்றத்தில் இருக்கும். அதனால் வோர்டெக்ஸ்ரின் என்ற பதில்தான் சரி. மீண்டும் சொல்வோம். பாஸ்பின் வாயு தீப்பிடிக்கும் போது புகை வளையமாக சுழலும் வடிவில் வரும். அதனால் சரியான விடை C. வோர்டெக்ஸ்ரின். இந்த வீடியோவில் மாற்றுத் தொடர் தனிமங்களில் உருகும் மற்றும் கொதிக்கும் புள்ளிகள் ஒரு பருவத்தில் இடமிருந்து வலமாக நகரும்போது எப்படி மாறுகிறது என்பதை பார்ப்போம். கேள்வி: மாற்றுத் தொடரின் உருகும் மற்றும் கொதிக்கும் புள்ளிகள் ஒரு பருவத்தில் இடமிருந்து வலமாக நகரும்போது என்ன நடக்கிறது? விருப்பங்கள்: A. அதிகரிக்கும், B. குறையும், C. குறைந்த மதிப்பை அடைந்து பின்னர் அதிகரிக்கும், D. அதிகரித்து அதிகபட்சத்தை அடைந்து பின்னர் குறையும். சரியான பதில் D. அதாவது இடமிருந்து வலமாக நகரும்போது உருகும் மற்றும் கொதிக்கும் புள்ளிகள் முதலில் அதிகரித்து அதிகபட்சத்தை அடைந்து பின்னர் குறைகின்றன. இப்போது ஏன் என்று விளக்கமாக பார்ப்போம். மாற்றுத் தொடரில் இடமிருந்து வலமாக செல்லும் போது தனிமங்களில் அணுக்கட்டமைப்பில் இணைப்பு வலிமை ஆரம்பத்தில் அதிகரிக்கிறது. இது உலோக பிணைப்பை வலுப்படுத்துகிறது. அதனால் உருகும் மற்றும் கொதிக்கும் புள்ளிகள் உயர்கின்றன. ஆனால் தொடரின் நடுப்பகுதியை கடந்தபின் மின் தொகுப்பு நிறைவடைவதால் பிணைப்பு வலிமை மெதுவாக குறைய தொடங்குகிறது. அதனால் உருகும் மற்றும் கொதிக்கும் புள்ளிகள் குறைகின்றன. சுருக்கமாகச் சொல்வதானால் மாற்றுத் தொடரில் உருகும் மற்றும் கொதிக்கும் புள்ளிகள் முதலில் அதிகரித்து அதிகபட்சத்தை அடைந்து பின்னர் குறைகின்றன. அதனால் சரியான பதில் D. இந்த வீடியோவில் கார்பன் பற்றிய ஒரு பன்முக வினாவை விளக்கமாக பார்ப்போம். வினா: கார்பன் குறித்து சரியல்லாத கூற்று எது? விருப்பங்கள்: இப்போது விளக்கமாக பார்க்கலாம். கார்பன் 2ஆம் காலகட்டத்தில் உள்ளது. அதனால் அதன் வாலன்ஸ் செல்லில் S மற்றும் P ஆர்பிடல்கள் மட்டுமே இருக்கும். D ஆர்பிடல் இல்லை. D ஆர்பிடல் இல்லாததால் கார்பன் D/P இரட்டை பந்தத்தை உருவாக்க முடியாது. அதனால் சரியல்லாத கூற்று D, அதாவது D/P இரட்டை பந்தம் உருவாக்கும். சுருக்கமாகச் சொல்வதானால் கார்பனில் D ஆர்பிடல் இல்லாததால் D/P பந்தம் உருவாகாது. இதுவே தவறான கூற்று. முடிந்தது. இந்த வீடியோவில் ஜெர்மேனியம், டின், லெட் ஆகியவற்றின் மோனோ ஆக்சைடுகள் பற்றிய பல்தேர்வு கேள்விக்கு பதில் சொல்லப் போறோம். கேள்வி: Ge, Sn, Pp ஆகியவற்றின் மோனோ ஆக்சைடுகள் இயல்பில் எப்படிப்பட்டவை? பதில்: விருப்பங்கள்: அமிலம், அம்போட்டரிக், அடிப்படை, நியூட்ரல். சரியான பதில் B. அம்போட்டரிக். இப்போ அதை விளக்கமாக பார்ப்போம். அம்போட்டரிக் என்பதன் அர்த்தம் என்ன?
உரு ஆக்சைடு அமிலத்துடனும் ரியாக்ட் ஆகும். அதேபோல் அடிப்பதார்த்தத்துடனும் ரியாக்ட் ஆகும் என்றால் அது அம்போட்டரிக் ஆக்சைடு. இது ஏன் இந்த 3 எலிமெண்டுகளுக்கும் பொருந்துகிறது? Ge, Sn, Pp ஆகியவை குங்கு 14 இல் உள்ள மெட்டலாய்ட்டுகள் அல்லது மெட்டல் போன்ற தன்மைகள் கொண்டவை. அவர்களுடைய ஆக்சைடுகள் சில நேரம் அமிலமாகவும் சில நேரம் அடிப்பதாகவும் நடக்க முடியும். அதனால் அவை அம்போட்டரிக். ஒரு சிறிய உதாரண காட்சி. ஆக்சைடு அமிலத்துடன் சேர்ந்தால் ஒரு உப்பு மற்றும் நீர் உருவாகலாம். அதே ஆக்சைடு அடிப்பதார்த்தத்துடன் சேர்ந்தாலும் உப்பு உருவாகலாம். இந்த இரு நடத்தை காரணமாக அம்போட்டரிக் என்று சொல்கிறோம். அதனால் சரியான விடை அம்போட்டரிக். இந்த மாதிரியான கேள்விகளில் குழு 14 இல் கீழே செல்லும் போது ஆக்சைடுகள் அம்போட்டரிக் தன்மையை காட்டும் என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.